Hey all, welcome back to another video. அக்காவோட பர்த்டேக்கு அடுத்த நாள் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஆல்ரெடி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தது, முந்தின நாள் பண்ண சால்னா இருந்தது. அதனால கீ ரைஸ் பண்ணிட்டோன்னா சால்னா வித் கீ ரைஸ் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்குன்றதுக்காக கீ ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு நார்மல் ரைஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். நார்மல் பொன்னி ரைஸ் எடுத்து அதை வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். நெய்ச்சோறு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அண்ட் ஆல்வேஸ் அ ஹிட் ரெசிபி. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். எப்பயுமே ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அண்ட் நல்லாவும் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க மேபி, பட் நான் எப்படி பண்ணுறேன்றதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிவிட்டு கிஸ்மிஸ் பழத்தை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன். ரைஸ் எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து இதை சேர்ப்பேன். இல்லைன்னா ரைஸோடே சேர்ந்தால் எனக்கு என்னமோ குழையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஹோல் கரம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கொஞ்சம் கேஷ்யூஸ், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷ்யூஸ் வந்து இந்த கீ ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சில பேர் நெய்ச்சோறுக்கு தக்காளி சேர்த்து பண்ணுவாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கும் நான் வந்து தக்காளி எதுவும் ஆட் பண்ணலை. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணுன்றதுக்காக கல்லுப்பு வந்து போட்டுக்கிறேன். இந்த ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரம் எல்லாத்துக்குமே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம், ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்குறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டோன்னா நல்ல நமக்கு காரமாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் அதில். அண்ட் 3 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அரிசி வச்சதுனால 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ரைஸோட வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் எப்பயுமே வந்து இது கொஞ்சம் நல்லா கொதி வரணும், அரிசி போட்டுட்டு திரும்ப ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு 10 மினிட்ஸ் வச்சு வேக விடுவேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டோன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இது அக்காவோட பர்த்டே டின்னர் ரெசிப்பியில் கேபேஜ் மஞ்சூரியனுக்காக நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நேற்றுக்கு பண்ண முடியலன்றதுனால அதை வந்து நெக்ஸ்ட் டே லஞ்சுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த கேபேஜை கொஞ்சமாக தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன், அப்போனா நமக்கு அதில் ஈரப்பதம் இருக்குன்றதுனால. ஸோ இதில் கொஞ்சமாக ஓமம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் கறி மசாலா கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் கறி மசாலா சேர்த்ததுனால இந்த நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல காளான், இந்த ரோட் சைட் காளான், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து கொடுத்தது. அண்ட் இது கூட வந்து கொஞ்சமாக பூண்டு நறுக்கி வச்சுருந்தது இருந்தது, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா ஒரு கோட்டிங் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன். அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் திரும்பவும். ஸோ இதோட நல்ல பைண்டிங் கன்சிஸ்டன்சி வேணுன்றதுக்காக கடைசியில் கொஞ்சமாக கடலை மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். அண்ட் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம பக்கடா போட்டுனா எந்த மாதிரி வேணுமோ ரொம்ப தண்ணியாக்காமல் ஓரளவு மீடியமாக வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். பத்து நிமிஷம் கழித்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கிட்ஸ் எல்லாத்துக்கும் இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் இதில் இருந்தது. அண்ட் எனக்கு இதை சாப்பிடும்போது அந்த ரோட் சைட் காளான், அந்த ரோட் சைடில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டோட ஃப்ளேவர் வந்து இதில் இருந்தது. மேபி முட்டைக்கோஸில் நம்ம இது பண்ணதுனால அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருந்ததான்னு தெரில, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு ஹிட் ரெசிபியாக தான் உங்களுக்கு இருக்கும். லன்ச் வந்து ஆல்மோஸ்ட் டன். ரைஸ் பண்ணியாச்சு, பக்கோடாவும் போட்டதுனால கொஞ்ச நேரம் இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருந்தோம். பிரேக் டைமில் ஃப்ரூட் கஸ்டர்ட் புட்டிங் அக்கா பர்த்டேக்கு பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் அம்மா வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அம்மா தான் செஞ்சிட்ருந்தாங்க. தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இது வந்து பெரிய ரெசிபிலாம் இல்லை, நார்மலாக நம்ம பண்ணுற தாளித்த தயிர் சாதம் தான்.
வடித்து வச்சுருக்கிற சாதத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண தாளிசத்தை போட்டுட்டு தேவையான அளவு தயிர்லேருந்து ஒரு 2 பங்கு அளவு பால் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாலும் சேர்த்துட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தயிர் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா குலைவாக தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரூட் கஸ்டர்ட்காக நேற்றுக்கு பண்ணி வச்சுருந்த அந்த பொமக்ரானட் இருந்தது, அதனால் அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம். யூஸ்வலாக தயிர் சாதத்தில் நாங்கள் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம், ஆல்ரெடி இருந்தது அப்படின்றதுனால இந்த மாதிரி மாதுளையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து சர்வ் பண்ணோம். நெய்ச்சோறில் ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகி இருந்தது. ஸோ அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல நெய்யில் கிஸ்மிஸ், அதையும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இதுவும் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். சாப்பிட்டதுக்கப்புறமா சிங்கில் இருந்த பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுட்டு இருந்தேன். அக்கா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணுவோம். என் வீட்டில் வந்து அம்மாவே மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துப்பாங்க, எனக்கு எப்போயாவது தோணுச்சுன்னா போய் குக் பண்ணுவேன். அவள் வீட்டில் வந்து வேலையும் பார்த்துட்டு எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணுன்றதுக்காக மோஸ்ட்லி அவளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் நானும் அம்மாவும். ஸோ அன்னைக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு ஈவினிங் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு இருந்தது. இந்த வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதுவரை நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.